தமிழ்நாட்டின் இன்னைக்கு பிரதான கட்சி திமுக, பெரிய கட்சி திமுக. 2வது அதிமுக தான். 2வது அதிமுக தான். ஆமா, அதிமுக தான். ஆமா. சட்டசபையில எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க இன்னைக்கு? அது எப்ப பிரதான எதிர்க்கட்சி தலைவர் யார்? எடப்பாடி பழனிசாமி தான். சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வளவு ஓட்டு வாங்கினாரு? எத்தனை சீட்ல 3வது இடத்துக்கு போனாரு? 23% வாங்கியிருக்காங்க சார். அவங்க இருங்க, 7 தொகுதிகளில் டெபாசிட் இழந்தது அதிமுக இதுக்கு முன்னாடி எப்பயாவது இழந்திருக்கிறதா? ரைட்டு. எப்போதாவது இழந்திருக்கிறதா? அந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. ஏன்னா நீங்க தான் அவர் பெரிய ஆகப்பிறந்த தலைவர்ன்றீங்களே, ஆகச்சிறந்த தலைவர் தலைமையில் தமிழ்நாட்டு அரசியல் களம் திமுக vs அதிமுகன்னு நான் சொல்றேன். அந்த நிலை மாறக்கூடிய நிலைமை நெருங்கி யார் முந்தி வர்றது சொல்லுங்க. இல்ல, அதுதானே சொல்றேன். 35% அதெல்லாம் ஒண்ணு சேராத எப்படி பொருந்தா அணிகள் மாதிரி, பொருந்தா கூட்டணிகள் மாதிரி சார். பொருந்தா கூட்டணி சார். நீங்கள் 2 பேரும் வேண்டாம் என்று கருதுபவர்கள் 35% என்றால் அது கிட்டத்தட்ட திமுகவுக்கு சமமான வாக்கு, அதிமுகவை விட அதிகமான வாக்கு. சரி, அதிமுகவுக்கு 35 தலைகள் இனிமே வராது.